டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வேலைக்கு போகலாம். சிக்னல் முடியக்குள்ள ஒரு நாள் சரியான சித்தார்த், ஏய், ஏய், சித்தார்த், ஏய், சித்தார்த்தா, முகுந்தண்ணா, உன்னை எத்தனை வாட்டி தான் கூப்பிடுறது? அப்படியா? இந்த சத்தத்துல கேட்கவே இல்லை. அப்புறம் வேலைலாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு, ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. நான் பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்ததில்ல. அப்போ கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் நல்லா இருக்கு. அவங்கெல்லாம் ரொம்ப நாளா வேலை பார்க்கறதுனால எனக்கு தோன்ற மாதிரி அவங்களுக்கு தோணாது. இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட்டி செக்ரட்டரிக்கு ரிப்போர்ட் பண்ணும்ல. அதை நான் அப்பப்போ நோட் பண்ணுவேன். 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கறதும், கதவு இல்லாத பாத்ரூம்ல குளிக்கிறதும், உப்பு இல்லாத குப்பூசை சாப்பிட்றதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா கொஞ்சோண்டு காத்து, கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல வேலை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. எதுக்கு கொஞ்சோண்டு காத்து கொஞ்சோண்டு வெளிச்சம்னு சொல்றீங்க? நல்ல காத்து இருக்க மாதிரி, நல்ல வெளிச்சம் இருக்க மாதிரி வேலை நான் வாங்கி தரேன். அது போதும். சும்மா சொல்லக்கூடாது, வெளிச்சமும் காத்தும் ரொம்ப நல்லா வருது. பாருங்க பாருங்கடா, நாள் என்னாச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. முடிஞ்சதா? ஓ அப்படியா, அப்படியே காசு சாப்பிட்டோம். சரிங்க, பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சொல்றேன். சரியா? வாங்க போயிட்டு. நீங்க தமிழா? ஆமா. எனக்கு உங்க முதலாளியை பார்க்கணும். இந்த கம்பெனி பத்தியும் இங்க நடக்கிற அநியாயம் பத்தியும் ஒரு தெளிவான ஒரு கம்ப்ளைண்ட் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அதை முதலாளிகிட்ட கொடுக்கணும். நீங்க யாரு? நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. தொழிலாளிகளுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு முதலாளிகிட்ட சொல்ற ஒரு ஆள், அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்லுங்க. எம்டி மீட்டிங்ல இருக்கிறாரு. நான் வெயிட் பண்றேன், நீங்க கொண்டு போய் கொடுங்க. Let's salute தோழா. Welcome to the war. என்ன முகுந்தன் இது, கிளம்புறீங்களா என்ன? ஊர்ல 2 பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கு. அதை கொண்டு வந்து வெளிநாட்டுல காட்டலாமா? வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஊர்ல எல்லா கம்பெனியும் போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து இல்ல உட்காருங்க உட்காருங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, ஜூஸா, இல்ல டீயா? 1 மினிட். மிஸ் மெர்லின், கெட் மீ எ ஜூஸ். என் கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்களா? பார்த்தேன், படிச்சேன். இந்த ஊர்லயே நீங்க உங்க அரசியலை விடல இல்ல? கம்ப்ளைண்டா இருந்தாலும் நீங்க எழுதின தமிழை பார்த்து நான் அப்படியே வியக்கிறேன். எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சு அப்படியே தெளிவா எழுதிருக்கீங்களே. ஒரு யூனியன் லீடரா இருந்துகிட்டு இங்க வந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா வெரி நாஸ்டாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஐ ரியலி மிஸ் இட். கேப்டிகம். எஸ் ப்ளீஸ். குடிங்க குடிங்க. 100கணக்கான தொழிலாளிங்க இருக்கிற கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணது எனக்கு தெரியாது. அதனால உங்களோட தகுதிக்கும் உங்களோட முன் அனுபவத்துக்கும் தகுந்த வேலையை கொடுக்கவே முடியல. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. போராட்டம் பண்ணது என்னுடைய தனிப்பட்ட விரோதம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். கடவுளே, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். இப்போ உங்களுக்கான ஒரு பிரச்சனை, ஒரு நல்ல வேலை. உங்களுக்கு எந்த வேலையை கொடுக்கறது? ஊர்ல தொழிலாளிகளை மேய்ச்சுதானே உங்களுக்கு அனுபவம் இருக்கு. சரி, பரவாயில்ல.
உடம்பு கஷ்டப்படாம தலைவர்கள் பார்க்கக்கூடிய வேலைகளும் என்கிட்ட இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்தாங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த லேப்டாப்ல கொஞ்சம் ஃபீட் பண்றீங்களா? வேலையின்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பட்டினி நீடிக்கிறது. வேலை பார்க்கும் கைகளுக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை. கம்ப்யூட்டர் வேண்டாம். கட்சி பழைய முடிவுகள்ல இருந்து கொஞ்சம் மாறி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில நான் கம்ப்யூட்டருக்கு எதிரி தான். இத பத்தி உங்களுக்கு தெரியாதனால சரி விடுங்க. இதுவரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தோழர் கியூபா முகுந்தன் காசு சம்பாதிக்க துபாய்க்கு வண்டி ஏறிட்டீங்க. உடம்பு வணங்கி வேலை பார்க்க தெரியாது, மொழியும் தெரியாது, கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சவங்களே இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலை போராட்டம் பண்றது. அதை இங்க பண்ணவும் முடியாது. நீங்க எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுனால அந்த ஜூஸ் அங்க வைங்க. வெளியே போய் எங்க இருந்து. சிடி சைடி யூ தமிழன்? கமலஹாசன், ரஜினி, சிம்பரசன். வாட்? கமலஹாசன், ரஜினி, சிம்பரசன். அட சிம்பரசனோ சிலம்பரசன்? சிம்பரசனோ சிலம்பரசன். நியூ ஃபிலிம், சேல் த சிடி. ஃபௌதரம். நோ ஜாப், நோ ஹவுஸ், நோ டிவி. யூ நேபாளி? ஐ ஸ்ருமி சைனா. கம்யூனிஸ்ட் சைனா? Great Communist China. அந்நியர்களும் அநீதிகளும் இல்லாத சைனா, தொழிலாளர்களை மதிக்கும் மக்கள் நிறைஞ்ச சைனா, நல்லதும் நேர்மையும் நிறைந்த சைனா, நல்ல நாடு சைனா, அந்நியர்களும் அநீதிகளும் இல்லாத சைனா, தொழிலாளர்களை மதிக்கும் மக்கள் நிறைஞ்ச சைனா. Madam, Sidi? No thanks. Hey, China! Wait. You China, I Tamil Nadu. Communist. China full communist, Tamil Nadu full communist. Your Mao Zedong is our Krishna Pillai. போராடுவோம். சீனாவும் இந்தியாவும் முன்னாடி யுத்தம் பண்ணப்போ நாங்க சைனா பக்கம் தானே இருந்தோம். அப்புறம் இந்தியா பண்ண ஸ்ட்ரைக் 1942, 1942. அப்போ பிரிட்டன் அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க. யூ ஆர் செல்லிங் திருட்டு சிடி. பேட். 不知道你在说什么，不买 CD 就算了。ஒய் சைனா ஒய். பிச்சைக்காரன் பேக்கை விட மோசமா இருக்கு. யாரா அது? திருட ஓடிவாங்க, காப்பாத்துங்க. திருட யாரியா திருட? குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு பேக்ல கொஞ்சம் தேடி பார்த்தேன். நான் திருடனா? என் பேக்குள்ள பாக்கணும்னா நீ என்கிட்ட கேட்கணும்ல. கேட்கறதுக்கு நீ பேக்க கையில எல்லாம் வச்சிருக்கணும். அது ஒரு வேலைக்காக ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறேன். அதுக்கு இந்த பார்க்ல வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு நாதாரி பையன் சொன்னான். 600 ஏக்கர் இருக்கிற இந்த பார்க்குள்ளார காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கேன் அவனை தேடிக்கிட்டு. ஏமாத்திட்டான். பசியில செத்து இருப்பேன். தாகத்துல தொண்டை வறண்டதுனால உங்க பேக்ல கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு தேடுனேன். மன்னிச்சிருக்கேன். அது சரி. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா பெரிய வேலையில இருக்க மாதிரி தெரியுது. ஆனா வேலை எதுவும் இல்ல. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? வேலை இருந்தா நான் எதுக்கு பார்க்ல படுக்கிறேன்?
அப்ப சொல்ல போனா நம்ம 2 பேரும் ஒரே ரூட்ல போற வண்டிங்க அப்படித்தானே? என் பேரை நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜேம்ஸ், தாம்பரத்துல இருந்து வரேன். நான் முகுந்தன், சேலத்துல இருந்து வரேன். தேங்க்யூ. அப்போ நான் காமன் சப்ஜெக்ட் ஒன்ன பத்தி உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஓகேனா எல்லாரும்? ஓ சாரி, உங்களுக்கு அரபிக் தெரியாதுல்ல? கூட வாங்க. பச்சை ஆப்பிள் சாப்பிட நல்லா இருக்கும். கிலோ 10 திரகம். நம்ம நாட்டுல 120 ரூபா. வேண்டாமா? ஆறு திரகம் 50 பில்ஸ். நம்ம ஊரு காசுக்கு 75 ரூபா. ஆனா சமையல் பண்ண இடம் இல்லையே. நம்ம இதை விட கம்மியானதாவும் வாங்கின உடனே சாப்பிடக்கூடிய பொருளாவும் போய் வாங்கலாம். சரியா? அடடா, இதோ இருக்கு, கிடைச்சிருச்சு. எனக்கு 4 எடுத்துக்கிறேன். குப்போஸ். இது தயிர். 2 சேர்த்து 2 திரகம். நம்ம ஊரு காசுக்கு 24 ரூபா தான். இது வச்சும் ஓகேவா? நாளையில இருந்து ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்குது. அப்புறம் பகல்ல பப்ளிக்கா சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கு. இங்க கொசு தொல்லை இல்லாதனால நம்ம பப்ளிக்ல பார்க்லயே தூங்கலாம்ல. படுக்கலாம், ஆனா வாங்கின சாப்பாடு வேஸ்ட் ஆயிருமே. அங்க படுத்தா போலீஸ்காரங்க எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டோட விலையை அவங்க பாத்துக்க போறாங்க. இத கொஞ்சம் பிடிங்க. அங்கதான் பில்ல கொடுக்கணும். போங்க. பில்லு இவன் தலை கட்டியாச்சு. துபாய்க்கு வந்தா நான் இங்க தான் தங்குவேன். இந்த இடத்துல தங்குனா சத்தம் போடக்கூடாது. என்ன இங்கெல்லாம் விஐபிஸ் தங்கி இருக்காங்க. அப்புறம் மறந்துட்டேன், ஒரு 10 கிராம் கொடுங்க. இந்த டெரஸ்ல படுக்கிறதுக்கு வாட்ச்மேனுக்கு 20 கிராம் கொடுக்கறத நீங்க பாக்கல? அதுல பாதி தான் 10. அவங்க கிட்ட பேசுறத தவிர பணம் கொடுக்கற மாதிரி நான் எதுவும் பாக்கலையே. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி யாராச்சும் லஞ்சம் கொடுப்பாங்களா? 10 கிராம் கொடுங்க. 10 கிராம கொடுத்துட்டேன்னா அப்புறம் பச்சை தண்ணி குடிக்க கூட என்கிட்ட காசு இல்லை. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். 4ல இருந்து நோன்பு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பகல்ல எதுவும் சாப்பிட வேண்டாம்ல. நோன்பு முஸ்லிம்க்கு தானே. நோன்பு யார் எடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும். குர்ஆன்ல அப்படிதான் சொல்லிருக்கு. ஓகேவா? நோன்பு திறக்கும் போது என்ன சாப்பிடுவாங்க? படி அளக்கிற தெய்வம் அதுக்கான வழியை காட்டுவாங்க. சில வழிகளை நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் இருந்திருந்தா அது சாப்பிட நல்லா இருந்திருக்கும். விசிட்டிங் விசா முடியறதுக்கு முன்னாடி ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். எனக்கு இது 7வது விசிட் விசா. 6 வாட்டி நான் இங்கேயும் ஈரானுக்கும் விசிட் விசா வாங்கிட்டு போனேன். எனக்கே வேலை கிடைக்கல. உங்களுக்கு ஏன் இவ்வளோ நாளா எந்த ஒரு வேலையும் கிடைக்கல? அது ஏன்னா இன்டர்வியூ பண்றவங்க என் முகத்தை ஒரு நிமிஷம் பார்த்த உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னன்னு தெரியல. முகம் ஃபுல்லா நல்ல மாதிரி பவுடர் பூசி இருந்தாலும் உள்ள இருக்கிற ஃப்ராடு தானெல்லாம் அடிக்கடி வெளியே வந்து விழுது. என்ன பண்றது? அது நோன்பு திறக்கிற டைம் வந்தா வாங்க சத்தம் கேட்கும். அப்போ அங்க வச்சிருக்கிற எல்லா சாப்பாடையும் பாத்தியா? அது எல்லாம் ஃப்ரீ தான், நம்மளும் சாப்பிடலாம். ஐயோ, அது தப்பு இல்லையா? தப்புதான். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார், நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. கையில் 5 பைசா இல்ல, சும்மா பட்னி கிடந்த சாவமா வந்து சாப்பிடுற வழியை பாருங்க. அது சாப்பாட்டுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. அப்புறம் யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இதை எடுத்து இப்படி வச்சா போதும். ஐயோ, அது என்கிட்ட இல்லையே. கர்ச்சீஃப் இருக்கா? இருக்கு. அதை எடுத்து தலையில கட்டுங்க. பாங்கு சத்தம் கேட்ட உடனே அட்டாக்க ஆரம்பிச்சிடணும். இது ரத்தம் போடாதீங்க. கடவுள் இன்னொரு கை கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். பொடி பொடி அள்ளி போடு. ஐயோ, அது போடியா, கொன்னுருவோம் உன்னை. போடு, எல்லாத்தையும் அள்ளி போடு. இதுவும் இருக்கட்டும். கவர் எடுத்துட்டு வந்தது தப்பா போச்சு. நாளையில இருந்து சாக்கு மூட்டை எடுத்துட்டு வரணும்.
அது இந்த அப்பாஸ்ன்னு சொல்றவரு உங்க ஊர்க்காரர்? ஆமா, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓஹோ. இது ஃபிஷ் மார்க்கெட் ஆச்சே, இங்க என்ன பண்றாரு? இங்க விசாரிச்சா அவரை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாங்க. பெரிய ஃபிஷ் கம்பெனியோட ஓனரா? அப்படின்னு கிடையாது. ஓஹோ. யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலைக்கு இல்ல, if you don't mind, என்ன பத்தி கொஞ்சம் சொல்றேன். டேய், அந்த மீன் எடுத்து இங்க வையே. மஜிலி மஜிலி மஜிலி. முகுந்தா, நீ எப்படி இங்க? கட்சி விஷயமா இங்க ஏதாவது வந்தியா? வா சொல்றேன். இவருக்கு வேற எதனா பிசினஸ் இருக்கா? ஆமா, அவர் கருவாட்டு கடையில கூட வேலை செய்யறாரு. அது சரி. எங்க ஆளை காணோம், எங்க போனாருன்னு தெரியலையே. அப்போ குமரேசன் பழி வாங்கிட்டாரா? தெரியல. உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில பாப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வேலை பார்க்கணும்ல. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்திருந்தேன்னா ஒருத்தர்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். சரி, நீ இங்கேயே இரு, வேற யாராவது இருக்காங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன். அவரை தான் இப்ப நேர்ல பார்த்துட்டோம்ல, இப்ப கிளம்பலாமா? அவர் வரட்டும், உங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஏய், எனக்கு அவசரம்லாம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூ இல்லைல்ல. நியூஸ் பேப்பர் என்ன அப்படி பாக்குறீங்க? இவரு கருணன், என்னுடைய ஃப்ரெண்டு. வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ போஸ்டிங்க்கு போட்டி போடுறாரு. அது சரி. ஊர்ல இவ்வளவு பெரிய ஆள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா இங்க வந்து குப்பூசியும் தயிரையும் சாப்பிடுறீங்க. தலை எழுத்து. உன்னோட ஃப்ரெண்டு அங்க நின்று கையை காட்டிட்டு இருக்கிறாரு. அது வந்து முகுந்தா, அங்க நிக்கிற அரபியை பாத்தியா? அவரு பெரிய ஆளு, நிறைய கம்பெனியோட ஓனர். அவரு என்னோட ரெகுலர் கஸ்டமர். அவரு நினைச்சா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியும். ரொம்ப நல்லவர் அவரு, உனக்கு கண்டிப்பா உதவுவாரு. நீ போ, அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அப்பாஸோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லு. நான் கடைக்கு போறேன், அங்க யாருமே இல்லப்பா. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். நான் கடைக்கு போறேன். السلام عليكم. وعليكم السلام ورحمة الله. هذا صديق مال عباس. زين زين زين. كم فلوس ابوي؟ 10 நான் எடுத்துக்கிறேன். خلي هذا ابوي. குடுங்க. ஐயோ பரவாயில்ல, குடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இதுல என்ன இருக்கு? ஓகே. அரபில என்ன சொன்னாரு? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், உனக்கு அரபி தெரியாதுல்ல. என் கூட வா. باكر نسير ماليزيا، رجع بعد الشهر. صار بالليل بالمكتب عنده. زين. لازم تعال اليوم كلهم بيخلص. لازم تعال اليوم بالمكتب كلهم بيخلص. مع السلامة. போயிட்டு வாங்க. என்னாச்சு? அவரு எங்கேயோ மலேசியாக்கு போகணுமா, 1 மாசம் கழிச்சு தான் திரும்பி வருவாராம். உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க கூடாதா? ஒரு 2 நாள் கழிச்சு போங்களேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவருக்கு கட்டாயமா போய் ஆகணுமா. அப்புறம் எனக்கு ஒரு அர்ஜென்ட் இன்டர்வியூ இருக்குது. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.